வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்றிரவு மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. லண்டனில் இருந்து இன்று தமிழகம் திரும்பும் அண்ணாமலை. சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்புக்கு தயாராகும் நிர்வாகிகள். விஜய் பங்கேற்கும் நூல் வெளியீட்டு விழா திருமாவளவன் புறக்கணிப்பு. சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டதாக ஏர்போர்ட் அதிகாரிகள் தகவல். அதிகாலை 4 மணி முதல் சுறுசுறுப்புடன் விமான சேவைகளை தொடங்கிய சென்னை விமான நிலையம். இலங்கையில் பெய்த கனமழை, பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்பொழுதும் ஆதரவு அளிக்கும். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஹன் பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இரவு 11:30 மணிக்கு முழுமையாக கரையை கடந்தது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று முன்தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு புயலாக வலுப்பெற்றது என அறிவிக்கப்பட்டது. இந்த புயலுக்கு பெஞ்சல் எனவும் பெயர் சூட்டப்பட்டது. இந்த பெஞ்சல் புயலால் நேற்று அதிகாலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்ய தொடங்கியது. இடைவிடாமல் மழை பெய்து கொண்டே இருந்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை புயல் மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து பயங்கர சூறாவளி காற்றுடன் நிலப்பரப்பை எட்டியது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனின் படிப்பை முடித்துவிட்டு அண்ணாமலை இன்று தமிழகம் வருகிறார். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான படிப்பை பயில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்வானார். இதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலம் அண்ணாமலை இங்கிலாந்து புறப்பட்டு சென்றார். சர்வதேச அரசியல் படிப்பை பயின்று வந்த அதே காலகட்டத்தில் லண்டனில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை கலந்து கொண்டார். மேலும் அங்குள்ள தமிழக மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த நிலையில் லண்டனின் படிப்பை முடித்துவிட்டு அண்ணாமலை இன்று தமிழகம் வருகிறார். தமிழகம் திரும்பும் அண்ணாமலைக்கு சென்னை விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க தயாராகி வருகிறார்கள். மேலும் ஜனவரி மாதத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடைபயணம் மேற்கொண்டு கிராம மக்களை சந்திக்க அண்ணாமலை திட்டமிட்டு பெறுவதாக பாஜக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் புறக்கணிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வரும் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தாவிக தலைவர் விஜயும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுடன் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் விஜய் புத்தகத்தை வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கும் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு விஜய் பங்கேற்க நிகழ்ச்சியை பங்கேற்பதை திருமாவளவன் புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறார். விஜய் தனது கட்சியின் மாநில மாநாட்டில் பேசுகையில் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். இதனால் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் விஜயுடன் ஒரே மேடையை பகிர்ந்தால் தேவையற்ற ஊகங்களுக்கு வழி ஏற்படுத்தும் என திமுக தரப்பு அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கும் முடிவை திருமாவளவன் கைவிட்டு இருக்கிறார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் நூலை வெளியிட முன்னாள் நீதிபதி சந்துரு பெற்றுக்கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் பெய்த கனமழையில் கட்டட இடிபாடுகளில் சிக்கியும் வெள்ளத்தில் சிக்கியும் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக இலங்கையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் கிழக்கு கடலோர மாகாண பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கி ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கியும் வீடுகள் இடிந்தும் 12 பேர் பலியாகி இருந்தனர். இந்த நிலையில் இலங்கையில் கனமழைக்கு பலியாக மாயமான 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது.
இதனால் அங்கு கனமழைக்கு பலியாரோர் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. கட்டட இடிபாடுகளில் சிக்கியும் வெள்ளத்தில் சிக்கியும் 20 பேர் காயமடைந்தனர். மேலும் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டையில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் சிலையை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள நல்லாம்பாள் சமுத்திரம் நடுநிலைப் பள்ளியில் APJ அப்துல் கலாமின் சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அரசு பள்ளியில் படித்து அரசு பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு அரசு பள்ளி மாணவன் ஆக முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற மனிதன்தான் APJ அப்துல் கலாம் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அப்துல் கலாம் போல் நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதை மாணவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்றும், நான் மத்திய உள்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்ற போது எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் டாக்டர் அப்துல் கலாம் என்பதை என்றென்றும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளேன் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட பெஞ்சல் புயல் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், நெமிலி, சோளிங்கர் உள்பட பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் 47 இடங்களில் தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புயல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் குறித்தும் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை பணிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் துறை சார்ந்த அலுவலருடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் அலுவலர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். தொடர்ந்து மழையின் காரணமாக மாவட்டத்தின் அநேக இடங்களில் கடைகள், காய்கறி மார்க்கெட் மற்றும் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. திமுக கூட்டணிதான் வலுவாக உள்ளதே தவிர திமுக வலுவாக இல்லை என எத்தனை கட்சி வந்தாலும் 2026 எடப்பாடி முதலமைச்சராக ஆகப்போவது உறுதி என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து தலைமையில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகளுக்கு எடுத்துக் கூறினர். முன்னதாக மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் தங்கமணிக்கு நிர்வாகிகள் ஜல்லிக்கட்டு காளையுடன் பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் உத்வேகப்படுத்தினர் என்று தெரிவித்தார். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த கள ஆய்வும் இன்னும் இந்த இயக்கத்தை இன்னும் வேகத்தோடு இருக்கிற வேகத்தை இன்னும் இந்த வேகத்தை அதிகப்படுத்துகின்ற, இன்னும் முனைப்போடு களப்பணி ஆற்றுவதற்கு இந்த கூட்டம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கின்றதை நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே எல்லோருமே இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. திமுக வலுவாக இருக்குன்னு யாரும் சொல்லலை. அதனால் திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்குது. காலம் நிறைய இருக்குது. எடப்பாடி அவர்கள் அண்ணன் அவர்கள் கூட்டணி எல்லாம் அவர்கள் சிறப்பாக பொதுச்செயலாளர் பார்த்து கொள்வார்கள். 26 அதிமுக ஆட்சிக்கு வரும். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்காக பள்ளி மாணவர்களை காக்க வைத்தது தவறான முன் உதாரணம் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விடுத்ததற்கு முறையான பதில் அளிக்காமல் தமிழக முதல்வர் ஏளனமாக பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிற்காக பள்ளி மாணவர்களை காக்க வைத்தது தவறான முன் உதாரணம் என்றும் தெரிவித்தார். பிறந்தநாள் இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு பிறந்தநாள் விழாவை கல்லூரி மாணவர்களையோ எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டையோ காக்க வச்சு கொண்டாடுவது தவறு. அது முன்வராம ஆயிரம், அது தவறு. அவருடைய பிறந்தநாள் அவர் வீட்டில் கொண்டாட வேண்டியதானே. இதுக்கு மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? மாணவர்களுக்கு காக்க வைக்கணும். அது கண்டனத்துக்குரியது, தவறான முன் உதாரணம். இதுபோன்ற உதாரணத்தை முதலமைச்சர்கள் நடத்தக்கூடாது என்பதை நான் கேட்கிறேன்.
நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அமைச்சூர் குத்துச்சண்டை கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் துவங்கியது. ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி துவக்கி வைத்தார். பள்ளி அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் ஏராளமான மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை, தேசிய அளவிலான தங்கப் பதக்கத்தை பெற்றுச் சென்றனர். தமிழக அரசு தங்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் மாணவர்களை குத்துச்சண்டை போட்டியில் மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் உலக அளவிலும் வெற்றி பெறுவார்கள் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். பொள்ளாச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பயன்படுத்தும் கழிவறையில் பேனா வடிவிலான கேமரா வைத்து வீடியோ பதிவு செய்த பயிற்சி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் அமைந்துள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் செவிலியர் பயன்படுத்தும் கழிவறையில் பெண் செவிலியர் ஒருவர் பேனா வடிவிலான கேமரா ஒன்று இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜாவிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து ரகசிய கேமராவை பொருத்தியது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வரும் வெங்கடேஷ் ரகசிய கேமரா வைத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜா அளித்த புகாரின் பேரில் பொள்ளாச்சி கிழக்கு காவல்துறையினர் வெங்கடேஷை கைது செய்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பயிற்சி மருத்துவர் வெங்கடேஷ் கோவை மருத்துவக் கல்லூரியில் MS ஆர்த்தோ 3ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் ஆன்லைன் மூலம் பேனா வடிவிலான கேமராவை வாங்கி கழிவறையில் வைத்து வீடியோ பதிவு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர் வெங்கடேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கரூர் அருகே கல் குவாரியில் பழைய இரும்பை கொள்ளையடித்து சென்ற நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் கார்வழி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ப்ளூ மெட்டல் நிறுவனத்தில் இருந்து ரகுமான் என்பவர் இரும்பு கொள்முதல் செய்வது போல் செய்து பழைய இரும்பு பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் தென்னிலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வைரமடை பகுதியில் செயல்படும் சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இந்த குற்றச் செயலில் ஈடுபட்ட நபர்கள் பிடிபட்டனர். இதையடுத்து சிக்கந்தர், காதர் அலி, அபுபக்கர் சித்திக், காதர் அலி ஆகியோரை கைது செய்து லாரி, கார் மற்றும் ரூபாய் 2,15,000 பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த குற்றச்செயலில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் தரைமறைவாக உள்ளதால் அவர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 50 அடி உயரத்தில் திமுக கொடி கம்பத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா கொடியேற்றி துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியத்தின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் முதன் முறையாக டானிங்டன் பகுதியில் 50 அடி உயர கொடி கம்பம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா கலந்து கொண்டார். அவருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் 50 அடி உயர கொடி கம்பத்தை திமுக கொடியேற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் திருவுருவ படத்தையும் எஸ்கை காட்டி பகுதியில் கலைஞர் நூலகத்தையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை கொறடா ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் முபாரக் மற்றும் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு மர்ம நபர் ஒருவர் மின் அஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் ராஜேஷ் அளித்த புகாரின் பேரில் தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் இருந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய், மெட்டல் டிடெக்டர் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள் உதவியுடன் சோதனை செய்தனர். மேலும் பாதுகாப்புக்காக முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை வாகனம் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதவரம் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 96 சவரன் நகை மற்றும் கார் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் ஷாஜகான். இவர் தனது புதிய வீட்டை சுத்தம் செய்வதற்காக வீட்டை பூட்டிக் கொண்டு சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த 96 சவரன் நகை மற்றும் 45,000 ரூபாய் பணம் மற்றும் சொகுசு கார் ஒன்று திருடப்பட்டிருந்தது. இதனை கண்ட ஷாஜகான் அதிர்ச்சி அடைந்து இது குறித்து மாதவரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாதவரம் போலீசார் திருட்டு சம்பவம் குறித்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு செய்தனர். மேலும் மாதவரம் பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் திருட்டால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அத்துமீறி தோட்டத்திற்குள் நுழைந்த நபரை
துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றவரை போலீசார் கைது செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையம் கீரிப்பள்ளம் தோட்டத்தை சேர்ந்த மோகன்லால் என்பவரது தோட்டத்திற்குள் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்த மர்ம நபரை மோகன்லால் தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். இதனையடுத்து கொலை செய்யப்பட்ட நபர் கோபி அருகே உள்ள செங்கோட்டையன் காலனியை சேர்ந்த கண்ணன் என்று போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கண்ணனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மோகன்லால் என்பவரை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் ரகசிய இடத்தில் பதுங்கியிருந்த மோகன்லாலை கோபி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கட்டட இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்த கூலி தொழிலாளி குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதியை அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் வழங்கினார். குன்னூர் டைகர் ஹில் காட்டேஜ் பகுதியில் இருந்த பழைய கட்டிடம் ஒன்றினை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட பொழுது முருகையா என்ற கூலி தொழிலாளி உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதையடுத்து இறந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணத் தொகையாக வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இறந்த முருகையா குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியை அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பிரேம், குன்னூர் நகர செயலாளர் ராமசாமி, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுனிதா நேரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வத்திராயிருப்பு அருகே காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள தம்பிப்பட்டியில் சோனியா காந்தி 78வது பிறந்தநாள் மற்றும் வயநாடு தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றியை கொண்டாடும் விதமாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. INTUC மாநில அமைப்பு செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் கண் சம்பந்தமான இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஐயனார், ஒன்றிய செயலாளர் கண்ணன் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையில் சாலைகளில் மழைநீரில் தத்தளித்தபடி வாகனங்கள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை சாலை, எழும்பூர், ஈவேர சாலை, அண்ணா சாலை, வேளச்சேரி, வடசென்னை, தென் சென்னை ஆகிய இடங்களிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலையில் வாகனங்கள் தடுமாறும் சூழ்நிலையும் பழுதாகி நிற்கும் சூழ்நிலையும் உண்டாகியுள்ளது. மேலும் சென்னையில் உள்ள தாழ்வான பகுதிகள் மற்றும் ஏரி இடங்களில் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே உள்ள புனித சூசை அறநிலையம் சிறப்பு தத்துவ மையம் நடத்தும் தொட்டில் குழந்தை அறை திறப்பு மற்றும் குழந்தைகள் தத்தெடுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அடைக்காலபுரத்தில் தேசிய தத்தெடுப்பு மாதத்தை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அலெக்ஸ் தொட்டில் குழந்தை அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அருத்தந்தையர் பிரிமல்டன் லோபா தலைமையில் நடைபெற்ற குழந்தை தத்தெடுப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியின் மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அருள்பணி மேரியா, செட்ரிக் பீரிஸ், புனித அன்னாள் சபை அருட் சகோதரிகள் மற்றும் குடும்பதாரர்கள் கலந்து கொண்டனர். மராட்டிய மாநிலம் தேவ்லாலியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ராணுவ படைகள் இணைந்து நடத்திய அக்னி வாரியர் 2024 கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்றது. மராட்டியத்தின் தேவ்லாலியில் உள்ள ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ராணுவ படையினர் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் 28 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற 3 நாள் பயிற்சியில் சிங்கப்பூர் ஆயுத படையின் 182 வீரர்களும் பீரங்கி படையை சேர்ந்த 114 வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் ஆயுத படைகளுக்கு இடையே பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, இயங்குதன்மை மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வு ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இது குறித்து இந்திய ராணுவம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 13வது கூட்டு ராணுவ பயிற்சியில் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 3 நாட்கள் நடைபெற்ற பயிற்சி நிறைவு பெற்றதாகவும் பதிவிட்டுள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் எதிரொலியாக ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். புயல் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் 2368 மில்லியன் கன அடியை எட்டியுள்ளது. அதேபோல் ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரமான 24 அடியில் தற்போது வரை 19 அடியை எட்டியுள்ளது.
மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் புயலின் காரணமாக ராட்சத பேனர் கிழிந்து மின் கம்பியில் சிக்கி தீப்பொறி பறந்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. பின்னர் சிறிது நேரத்தில் மின் கம்பி அருந்து சாலையில் விழுந்ததை தொடர்ந்து அருகே உள்ள கடைகளிலும் மின்கசிவு ஏற்பட்டு புகை வந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. ராணிப்பேட்டை, ஷோலிங்கர், அரக்கோணம், பணப்பாக்கம், நெமிலி, மேல்விசாரம், ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே உள்ள தார் சாலை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. தற்போது உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக தண்ணீர் சாலையில் முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் சேதமடைந்த சாலையில் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஷோலிங்கரில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மழையால் தண்ணீர் செல்லாமல் தடைப்பட்டுள்ள பகுதிகள் குறித்து நிரந்தர தீர்வு எடுக்க வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து ஷோலிங்கர் பெருங்காஞ்சி ஏரி நீர் கொள்ளளவினை பார்வையிட்டார். சென்னை அடுத்த மடிப்பாக்கம் கிருஷ்ணவேரி நகரில் தெருக்கள் முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீடுகளில் இருந்து மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் ரயில்வே மேம்பாலம் மழைநீர் சூழ்ந்துள்ள காரணத்தால் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதையின் அடியில் தேங்கியுள்ள நீரை மாநகராட்சி ஊழியர்கள் ராட்சத இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் காய்கறி வார சந்தையில் பெய்து வரும் தொடர் மழையால் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் சந்தைக்கு வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று இரவு மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கரையை கடந்தது. லண்டனில் இருந்து இன்று தமிழகம் திரும்பும் அண்ணாமலை. சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்புக்கு தயாராகும் நிர்வாகிகள். விஜய் பங்கேற்கும் நூல் வெளியீட்டு விழா திருமாவளவன் புறக்கணிப்பு. சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டதாக ஏர்போர்ட் அதிகாரிகள் தகவல். அதிகாலை 4 மணி முதல் சுறுசுறுப்புடன் விமான சேவைகளை தொடங்கிய சென்னை விமான நிலையம். இலங்கையில் பெய்த கனமழை, பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்பொழுதும் ஆதரவு அளிக்கும். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் ஹன் பேச்சு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.